வணக்கம் நண்பர்களே, நான் நாதன். இன்றைக்கி நம்ம வந்து இந்த போர்வெல்லை எப்படி சேவ் பண்ணுறதுங்கிறத பற்றி ஒரு சின்ன வீடியோ. இந்த மழைக்காலங்களில் வந்து நம்ம அதை எப்படி இயக்கணும், எப்படி பாதுகாப்பாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன காணொளி. இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து இந்த மழைநீர் வந்து போர்வெல் சைடில் இறங்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், அதே மாதிரி புது போர்வெல்லாக இருந்தாலும் சரி, பழைய போர்வெல்லாக இருந்தாலும் சரி, அந்த மோட்டர் வந்து என்ன மாதிரி ஒரு ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் நம்ம செய்யணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதே மாதிரி மழை காலங்கள் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு அந்த போர்வெல்லுடைய இது வந்து நீர்மட்டம் எப்படி எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். எங்களுடைய வீடியோ தொடர்ந்து பாருங்கள், நிறைய பயனுள்ள தகவல் கண்டிப்பாக கிடைக்கும். இடையில ஸ்கிப் பண்ணிங்கன்னா எப்பயும் போல் நான் சொல்கிறது தான், கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து நாங்கள் என்ன கருத்து சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது புரிய வராது. இந்த குறிப்பாக வந்து இந்த மழைக்காலங்கள் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாவே எந்த பொருளாக இருந்தாலும் அதை வந்து நம்ம சரிவர பாதுகாப்பு பண்ணணும். நிறையா வீடியோக்களில் நான் சொல்லியிருக்கேன். மழைநீர் தேங்கக்கூடிய இடங்களில் போர்வெல் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம முடிந்த அளவுக்கு எவ்வளோ சேஃப் பண்ண முடியுமோ பண்ணிடணும். அதுக்கு முதல் ஸ்டெப்பே வந்து நம்ம வந்து போர்வெல் அமைக்கும் போதே கம்ப்ளீட்டாக பைப் வச்சு சைடு லாக் பண்ணியிருந்தோம்னா அந்த போர்வெலை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அந்த போர்வெல் வெளியுறை, அதாவது கேசிங் சைடு வழியாக நமக்கு வந்து தண்ணி இறங்கி அந்த போரை வந்து தூந்து போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வராது. அதை வந்து நம்ம செய்யாமல் நம்ம வந்து போர்வெல் அமைக்கும் போது நார்மலாகவே இந்த சணல் சாக்கை வந்து பயன்படுத்தி அதை வந்து லாக் பண்ணுவாங்க. அது என்ன காரணம்னா, இந்த தண்ணி வரலைன்னா அந்த பைப்பை ரிமூவ் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக. வீட்டு போர்வெல் பொறுத்தவரையும் நாங்கள் வந்து முழுக்க வந்து கம்ப்ளீட்டாக சைடு வால் ஃபுல்லாக லாக் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து போர்வெல்லே அமைப்போம். பைப்பை கேசிங் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே வச்சு லாக் பண்ணி, அந்த மாதிரி போர்வெல்லில் வந்து நமக்கு வந்து அதிக பிரச்சனைகள் கொடுக்குறதில்ல. அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி தோட்டங்களில் ஓட்டிருக்கோம். அந்த போர்வெல் வந்து மழை காலங்களில் வந்து நம்ம அதை பெருசாக கவனிக்க மாட்டோம். ஏன்னா அந்த சாக்கு வந்து உங்களுக்கு சணல் சாக்கு வந்து இத்து போக வரையும் பிரச்சனை கிடையாது. இத்து போனதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த இடம் வந்து ஹாலோ ஆயிரும். அந்த மண் வந்து மேலே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்து இறங்க ஆரம்பிக்கும். அப்போ இறங்கும் போது என்னென்னு கேட்டிங்கன்னா, எந்த சைடில் வந்து கேப் அதிகமாக கிடைக்கோ அந்த சைடில் அந்த மண் இறங்கி அந்த போர்வெல் கேசிங் பைப்பை வந்து கண்டிப்பாக ஒரு சைடு தள்ளிடும். அதுக்கான காரணத்தையும் சில வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்ம கேசிங் பைப்பு அமைக்கும் போது அதுக்கு வெட்டக்கூடிய பிட்டு வந்து சைஸ் வந்து அதிகம். கண்டிப்பாக சைடில் வந்து குறைஞ்சபட்சம் 3 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து கேப் இருக்கும். அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணாமல் விட்டுருந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரும். யூஸ்வலாகவே மழை காலங்களில் வந்து நீர்மட்டம் வந்து உயர்ந்துருங்க. அப்படி வந்து நம்ம உயரக்கூடிய இது வந்து எவ்வளோ காலகட்டங்களில் நமக்கு வந்து இந்த போரில் வந்து தண்ணி வந்து சேரும் அப்படிங்கிறத பற்றி போன காணொலியில் நம்ம பார்த்தோம். அதே தான் நமக்கு வந்து அந்த மழைநீர் வந்து எந்த அளவுக்கு நமக்கு சேருது அப்படிங்கிறது வந்து அந்த வருடம் நமக்கு கிடைத்த மழைப்பொழிவை வச்சு நம்ம இது பண்ணியிருக்கோம். அதனால் வந்து அந்த போர்வெலை சுற்றி நம்ம என்றைக்குமே வந்து அதை பாதுகாப்பு பண்ணோம்னா போர்வெல் அமைச்சு உள்ள மோட்டரை போட்டு நம்ம ரன் பண்ணிக்கலாம். அந்த மழைக்காலங்கள் வரும்போது கண்டிப்பாக அதை வந்து சைடில் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு 2க்கு 2 அளவுக்கு கிடங்கு ஒரு 4 அடி ஆழத்துக்கோ உள்ள 3 அடி ஆழத்துக்கோ எடுத்துகிட்டு அந்த போர்வெல் பைப்பை சுற்றி கண்டிப்பாக கேப் இருக்கும். அந்த கேப்பில் வந்து நீங்கள் வந்து மண்ணை வச்சு நீங்கள் வந்து லாக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது கரெக்டாக சீட்டிங் ஆகாது. ஏன்னா நான் முன்ன சொன்ன மாதிரி தான், அது ஏதாவது ஒரு சைடில் வந்து ஒதுங்குச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக அந்த மண் நீங்கள் போடக்கூடிய மண் வந்து நேரடியாக போர்வெல்லில் உள்ள ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த சைஸோடைய இதுதான். ஏன்னா 7 இன்ச் பைப்பு தான் நம்ம 6 இன்ச் போர்வெலுக்கு யூஸ் பண்ணுறோம். 125 mm வந்து உள்ள பிட்டை வந்து நம்ம ட்ரில் பண்ணும்போது நமக்கு வந்து சைடில் வந்து கேப் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அந்த பைப்போடைய இது வந்து வெளியே அகலும். கண்டிப்பாக அந்த போருடைய சுற்றளவு வந்து பெருசாக இருக்கனால கண்டிப்பாக ஏதோ ஒரு சைடு வந்துச்சுன்னா அது வந்து ஓப்பன் ஆகிடும். அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது மழைநீரும் ப்ளஸ் மண்ணும் ரெண்டும் சேர்ந்து போகும்போது உள்ளே போட்டிருக்க மோட்டர் ஃபுல்லாக பிடி போடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த பிரச்சனையை தவிர்க்கிறதுக்கு சிம்பிளாக வந்து நம்ம வந்து அதை ஒரு கிடங்கு எடுத்து அதை அந்த பைப்பை சுற்றி நம்ம வந்து இருக்கக்கூடிய கேப்பில் வந்து என்ன செய்யணும்னா, நம்ம வந்து பிளாஸ்டிக் சாக்கு, அதாவது சிமெண்ட் சாக்கு அல்லது யூரியா வாங்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் சாக்கை வந்து வச்சிட்டோம்னா அது வந்து அவ்வளோ சீக்கிரம் நிற்காது. அந்த கேப்பில் ஃபுல்லாக நம்ம வந்து டைட்டாக உள்ளே வச்சு டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அது மேலே சுற்றி ஒரு 1/2 அடி உயரத்துக்கு வந்து நம்ம காங்கிரீட் போட்டுருவோம் அந்த குழியில். அதுக்கப்புறம் நீங்கள் மண் அந்த போர்வெல் மண்ணையே வச்சு நீங்கள் வந்து அந்த குழியை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் நார்மலாக விட்டுட்டிங்கன்னாவே உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் வந்து வராது. அதே மாதிரி அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது மோட்டர் வந்து நம்ம ரன் பண்ணக்கூடியது. கண்டிப்பாக மழை காலங்களில் வந்து யாருமே வந்து மோட்டர் ரன் பண்ணுறது கிடையாது. அதை வந்து ரன் பண்ணாமல் விடும்போது கண்டிப்பாக அந்த மோட்டர் ஸ்ட்ரக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த மோட்டர் வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் ஓடிட்டு அதை நம்ம நிறுத்தும் போது அதில் உள்ள இருக்கக்கூடிய புஷ் பேரிங்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நமக்கு வந்து நீங்கள் மறுபடியும் திரும்ப இயக்கும்போது அந்த மோட்டர் வந்து காயில் பழுதாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவும் இருக்குது. அதே மாதிரி இந்த மழை காலங்களில் வந்து மெயினாக நம்ம வந்து மோட்டருடைய கனெக்ஷனை வந்து ஃபுல்லாக டிஸ்கனெக்ட் பண்ணிடணும். அது என்னென்னா, உங்களுக்கு வந்து ஃபியூஸ் கேரியர்லாம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி வச்சுருணுங்க. ஏன்னு கேட்டால்
அந்த இடி மின்னல் வரும்போது கண்டிப்பாக நமக்கு அந்த எலக்ட்ரிசிட்டியோடைய அளவுகள் அதிகமாக வந்து தாக்கக்கூடியதுனால கண்டிப்பாக நமக்கான மோட்டருக்குள்ள ஸ்டார்டர் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கண்டிப்பாக பழுதாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா நம்ம வந்து இந்த இடி வந்து தாங்கக்கூடிய அளவுக்கு உள்ள உபகரணங்கள்லாம் கண்டிப்பாக தோட்டங்களில் பயன்படுத்துறதில்ல. அதெல்லாம் பெரிய பெரிய நிறுவனங்கள் பெரிய அளவில் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறவங்க தான் அந்த இதெல்லாம் செய்வாங்க. அதனால் நம்ம சிம்பிளாக வந்து அதனோட ஃபியூஸ் கேரியரை வந்து ரிமூவ் பண்ணி வச்சுக்கிறது பெஸ்ட்டான ஆப்ஷன். அதே மாதிரி உங்களுக்கு வந்து மழை காலங்களை பொறுத்தவரையும் குறைந்தது ஒரு அரை மணி நேரமாவது மோட்டரை வந்து ரன் பண்ணுங்கள். அதை ரன் பண்ணும்போது தான் நமக்கு வந்து அதில் வந்து ஏதாவது ஒரு கலங்களோ இல்லை மண் இறங்கியிருந்துன்னா கூட அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே கொண்டுட்டு வந்துடும். நமக்கு வந்து மோட்டர் வந்து ஸ்ட்ரக் ஆகாது. அதே மாதிரி அடுத்தது வந்து போர்வெல்லில் புதிய தண்ணி, அதாவது இந்த மழை காலங்களில் வந்து நமக்கு அந்த போர்வெல் வந்து ரீசார்ஜ் ஆகிருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறத பற்றி ஒரு காணொலியை முழுமையாக போட்டிருக்கோம். கண்டிப்பாக அதுக்கான காலகட்டங்கள் எவ்வளோ எடுக்குங்கிறது கண்டிப்பாக அந்த காணொலியை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான விளக்கங்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. அந்த புதிய தண்ணி வரக்கூடிய காலகட்டங்களில் என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நீர்மட்டங்கள் எதெல்லாம் அந்த போர்வெல் அமைக்கும் போது தண்ணி வராத ஒரு நீர்மட்டங்கள் இருக்கோ அந்த மட்டங்களில் இருக்கக்கூடிய தூசி மண்ணெல்லாம் அள்ளி கொண்டு வந்து உள்ளே போடும். அப்போ வந்து அந்த போர்வெல் வந்து நம்ம ரன் பண்ணும்போது கண்டிப்பாக அது பம்பில் போய் ஸ்ட்ரக் ஆகி அந்த மோட்டருக்கு பழுதாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால தான் நாங்கள் வந்து போர்வெல் அமைக்கும் போது குறைஞ்சது ஒரு 20 50 அடி உயரம் வந்து அந்த மோட்டரை வந்து உயர்த்தி வைக்க சொல்லி நாங்கள் வந்து சொல்லக்கூடியது. இது வந்து பைப்பை நம்ம என்ன தான் கேசிங் பைப்பை அழகாக சீட் பண்ணி நம்ம வந்து முதல்லையும் போர்வெல் அமைச்சிருந்தாலும் சில இடங்களில் அந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. காரணம் அந்த தண்ணி வராத மட்டங்களில் இருக்கக்கூடிய தூசி மண் அந்த போர்வெல் அமைக்கும் போது உள்ளே போய் ஸ்டோர் ஆகிற மண், அது ப்ளஸ் அந்த தண்ணி வரக்கூடிய பாதையில் என்னென்னலாம் இருக்குது அதெல்லாம் அள்ளி கொண்டு வந்து அந்த போர்வெல்லில் தான் போடும். அதனால தான் வந்து போர்வெல் என்றைக்கு அமைச்சாலும் கண்டிப்பாக மோட்டரை வந்து உயர வச்சு நம்ம வந்து ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். கண்டிப்பாக அந்த மாதிரி இது பண்ணும்போது நமக்கு அந்த மோட்ரு பழுதாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு. எந்த போர்வெல் மோட்டராக இருந்தாலும் குறைந்தது ஒரு 25 50 நிமிடமாவது நம்ம வந்து டெய்லியும் வந்து ரன் பண்ணிடுறது பெஸ்ட்டான ஒரு சாய்ஸுங்க. அப்படி செய்யும்போது அந்த மோட்டரோட லைஃப் ரொம்ப நாளைக்கு வரும். அதே மாதிரி அந்த ஃபியூஸ் கேரியர் இந்த மாதிரி சமாச்சாரங்களெல்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணி வைக்கும்போது கண்டிப்பாக நமக்கு மோட்டர் வந்து பழுதாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. அதே மாதிரி உங்களுக்கு அடுத்த ஒரு பாதுகாப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த போர்வெல்லில் புதிய நீர் வந்திருக்கு, நம்ம அதை எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு ஒரு போன வீடியோவில் நம்ம அதை போட்டிருந்தோம். அந்த போர்வெல்லில் நீங்கள் இயக்கும்போது முதல்ல ஒரு 5 நிமிடம் அளவுக்கு நமக்கு புதிய நீர் வந்துருந்துன்னா கண்டிப்பாக அந்த பூமி வந்து நமக்கு ரீசார்ஜ் ஆகிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தண்ணியோடைய வேரியேஷன் அளவுகள் அதிகம் வரும். அதே மாதிரி அந்த தண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி கலங்களாக தான் வரும். அந்த கலங்களில் வந்து மண் தூசி எவ்வளோ வருதுங்கிறத கண்டிப்பாக கவனிங்க. ஒரு 5 நிமிடம் நம்ம இயக்கும்போது அதில் வரக்கூடிய தூசி மண்ணை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். அதே வந்து ஒரு முழுமையாக ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ரன் பண்ணும்போது நமக்கு தொடர்ச்சியாக அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த போர்வெல்லை நீங்கள் வந்து கவனிக்கணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த போர்வெல்லில் வந்து மண் இறங்கிடுச்சுன்னு அர்த்தம். கண்டிப்பாக அந்த மோட்டருக்கு மேலே உயர்ந்துருச்சு அப்படிங்கிறதும், அந்த மண் வந்து மேலே வரையும் வந்துருச்சு அப்படிங்கிறது அந்த இதில் ஒரு அறிகுறி. அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அந்த மோட்டரை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 50 அடி உயரத்துக்கு மேலே வந்து உயர்த்தி வைக்கிறது ஒரு மெத்தடு. அதுக்கப்புறம் இல்லை அப்படின்னா அந்த போர்வெல் மோட்டரை எடுத்துகிட்டு தெளிவாக ஃப்ளஷ் பண்ணி பார்த்துக்கிறது அதோட சிறந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா 100% போர்வெல்லில் இந்த மாதிரி பிரச்சனைகளை தான் வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திக்கிறாங்க. இதுக்கெல்லாம் வந்து மூல காரணமே வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த கேசிங் அமைக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளை தான் வர்றது. ஏன்னா அதிக செலவு பிடிக்கக்கூடியதும் போர்வெல்லில் வந்து அந்த கேசிங் தான். அதனால் வந்து நம்ம அந்த கேசிங்கை வந்து ஒரு குறிப்பிட்ட ஆழத்துக்கு மேலே கொண்டுட்டு போகிறதில்ல. முடிந்த அளவுக்கு என்றைக்கு கேசிங் போர்வெல் அமைச்சிங்கனாலும் கண்டிப்பாக வந்து அது வந்து நல்ல கடினமான பாறையில் வந்து ஒரு 5 அடி அளவுக்கு அது கொண்டு போய் அதை வந்து ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணுறதோட மட்டும் இல்லை, முடிந்த அளவுக்கு கேசிங் வச்சு நம்ம போர்வெல் அமைக்கணும். ஒரு வேளை போரில் தண்ணி வரலைன்னா என்ன செய்கிறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால தான் வந்து எல்லாருமே இதை தவிர்க்கிறது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம வந்து சணல் சாக்கு வச்சு அந்த போர்வெல் அமைச்சோம்னா அந்த பைப்பு ஈஸியாக எடுத்துடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். அதே வந்து சைடில் கட்டிங்ஸை வச்சு லாக் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் துளியும் கிடையாது. அது வந்து அந்த மாதிரி போர்வெல் அமைக்கும் போது முடிந்த அளவுக்கு அந்த பாறையுடைய கடினத்தன்மை இருக்கிற அளவுக்கு நம்ம வந்து அந்த பைப்பை வந்து வச்சுக்கிறது பெஸ்ட்டு. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு புதிய போர்வெல் அல்லது பழைய போர்வெல் அந்த மட்டங்களில் வந்து நீர்மட்டம் உயர்ந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கடைசியாக ஒரே ஒரு சின்ன டிப்ஸுங்க. அந்த தண்ணியோட அளவுகள் வந்து அதிகம் ஒரு கண்டிப்பாக போர்வெல் இயக்கும் போது அந்த ப்ரெஷர் வந்து உங்களுக்கு அழகாக காட்டி கொடுத்துரும். நான் அதை வந்து எப்படி அந்த தண்ணியோடைய நீர் அளவை வந்து நம்ம கணக்கிடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். எந்த போர்வெல்லாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த போர்வெல்கிட்ட வந்து நம்ம வந்து ஒரு டேப் கண்டிப்பாக வச்சுருக்கணும். அதாவது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல நம்ம வருடத்திற்கு ஒரு முறையாவது நம்ம அந்த மழைக்காலங்களில் வந்து அந்த டேப்பை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக
எண்டு கேப்பை வந்து கலத்திட்டு அந்த இடத்துல வந்து தண்ணி வந்து நம்ம ப்ரெஷராக போகுதா இல்லை ஏதாவது பிரச்சனைகள் வருதாங்கிறத பார்த்துக்கணும். ஏன்னா முழுக்க முக்கால்வாசி போர்வெல் வந்து அந்த பைப் லைனில் செல்றதுனால கண்டிப்பாக நமக்கு வந்து அது சரி வர தெரியாது. ஏன்னா டேங்க்கில் டைரெக்டாக கனெக்ஷன் கொடுத்துருப்போம். அதனால் வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு அமைப்பை வந்து சின்னதாக வந்து நம்ம அந்த இடத்துலையே நம்ம திறந்து பார்த்துக்கிற மாதிரி ஒரு இது வந்துருங்க. அதே மாதிரி அந்த நீர் அளவுகளை பற்றி நம்ம அந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி நம்ம அதை கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது மாதிரி பல பயனுள்ள தகவல்கள் வந்து டெய்லியும் பார்த்துட்டு வரோம். இதே மாதிரி மழைக்காலங்களில் நம்ம வந்து கடைப்பிடிக்க வேண்டிய பல நடைமுறைகளை நம்ம வந்து இன்றைக்கி பார்த்தோங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு பயனுள்ள தகவல் மழைநீர் சேகரிப்பு, வீடுகளுக்கான மழைநீர் சேகரிப்பு அந்த வந்து எப்படிலாம் நம்ம ஊக்கப்படுத்தலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பார்த்துருவோம். நன்றி.